ஹலோ கவிதா. எஸ் சார். குட் மார்னிங் கவிதா. குட் மார்னிங். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் மானிட்டரிங். ஓகேங்களா? அப்ளிகேஷனை வந்துட்டு எப்படி மானிட்டர் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன டூல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனை வந்து எப்படி மானிட்டர் பண்ண அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஓகே. ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் இல்லாமல் பொதுவாகவே ஒரு அப்ளிகேஷனை நம்ம எப்படி மானிட்டர் பண்ணுவோம். ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் இல்லாமல் நீங்கள் இது வரைக்கும் ஏதாவது மானிட்டரிங் டூல் இல்லைனா மானிட்டரிங் ஏதாவது யூஸ் பண்ணியிருக்கீங்களா, இல்லை பார்த்துருக்கீங்களா? இல்ல சார். இல்லை. லாக்ஸ் கலெக்ட் பண்ணுறது, லாக்ஸை செக் பண்ணுறது, அதுக்கு ஏதாவது டூலு அந்த மாதிரி எல்லாம் பார்த்துருக்கீங்களா? இல்ல சார், பேக் எண்ட்ல தெரியாது. ஓகே, ஃபைன். எப்படின்னா நான் ஒரு அப்ளிகேஷன் இருக்குன்னா அதில் மானிட்டர் பண்ணுறது அப்படின்னா அதோட சிபியூ எவ்வளோ யூசேஜ் ஆகுது, அதோட மெமரி எவ்வளோ கன்சப்ஷன் ஆகுது, ஹீப் ஸ்பேஸ் எவ்வளோ கன்சப்ஷன் ஆகுது, ஓகேங்களா? எந்த டைமில் நம்மளுக்கு வந்து ஸ்பைக் ஆகி அதிகமாகுது இந்த கன்சப்ஷன்ஸ் எல்லாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறது தான் இந்த ஓகேங்களா? அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் மானிட்டரிங் இஸ் அ ப்ராக்டிஸ் ஆஃப் ட்ராக்கிங் அண்ட் அனலைசிங் த health, performance and availability of an application to ensure optimal functionality. அதாவது நம்மளோட ஃபங்க்ஷனாலிட்டி வந்து யூஸ் பண்ணுறதுக்காக ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் வந்து நிறையா இது இருக்கும், பாட்டில் நெக்ஸ். ஓகேங்களா? இந்த ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் மானிட்டரிங் இஸ் க்ரூஷியல். ஏன்னா நம்ம வந்துட்டு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் சின்ன 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 காம்போனன்ட்ஸாக இருக்கும். ஓகேங்களா? ஒரு காம்போனன்ட்டு இன்னொரு காம்போனன்ட், ஒரு காம்போனன்ட்டு இன்னொரு காம்போனன்ட் வந்துட்டு நம்ம ஒரு டிரான்சிஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம இன்டர்னலாக கால் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, இப்போ ஏதாவது ஃபெயிலியர் ஆச்சுன்னா கூட எந்த காம்போனன்ட்ல உடனே ஃபெயிலியர் ஆச்சுங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா? அதே சமயத்தில் ஹை அவைலபிலிட்டியை நம்ம வச்சுக்கணும். சரிங்களா? அதில் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனை நம்ம ஏன் வந்து மானிட்டர் பண்ணணும் அப்படின்னாங்கன்னா, ஸ்லோ ஏபிஐ ஏதாவது இருக்கா, டேட்டா பேஸ் queries வந்துட்டு ஏதாவது ஸ்லோ ஆகுதா, இன்எஃபிஷியன்ட் ரிசோர்ஸ் யூசேஜ் ஏதாவது இருக்கா, அதாவது ஏபிஐ போயிட்டு வர ரெஸ்பான்ஸ் வந்துட்டு கரெக்டான டைமில் வருதா, இல்லை நம்மளுக்கு ஏபிஐ போயிட்டு ஹிட் பண்ணி அதை டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்ணி டேட்டா பேஸ்லேருந்து டேட்டா எடுத்துகிட்டு வரும்போது இஷ்யூ இருக்கா, ஓகே, அண்ட் இன்எஃபிஷியன்ட் ரிசோர்ஸ் ஹேண்ட்லிங் ஏதாவது இருக்கா, அதாவது நம்ம ரிசோர்ஸ் கிரியேட் ஆகுது பட் அது கார்பேஜ் கலெக்ட் ஆகாமல் இருக்குது, அதோட ரிசோர்ஸை வந்துட்டு கில் பண்ணாமல் இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறது தான். ஓகேங்களா? ஓகே. எரர் டிடெக்ஷன் வந்து என்னன்னா டீபக்கிங் அண்ட் ட்ரேசிங் த எக்ஸப்ஷன். இன்கேஸ் ஏதாவது எக்ஸப்ஷன் வருது, ஏதாவது இஷ்யூ அடிக்குது அப்படின்னா நம்ம அந்த இது லாக்ஸை ஃபுல்லாக ட்ரேஸ் அவுட் பண்ணால் தான் நம்மளுக்கு தெரியும் என்ன எரர் அடிச்சிருக்கு, என்ன அதுக்கு தான் வந்துட்டு மானிட்டரிங் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸ்கேலபிலிட்டினா இன்கேஸ் எனக்கு வந்துட்டு நிறைய லோடு வந்து அப்ளிகேஷன் இவ்வளோ வந்துட்டு ஹை ஆகிக்கிட்டே இருக்கு அப்படிங்கும்போது எனக்கு இன்னொரு இன்ஸ்டன்ஸ் அதில் இன்னொரு பாடு கிரியேட் பண்ணும் அப்படின்னா அது எப்படி டிசைட் பண்ணுவோம்? நம்ம இந்த மானிட்டரிங் டிவைஸ் இருந்துச்சுன்னா தான் அது மூலியமா செக் பண்ணிட்டு ஓகே இதில் வந்துட்டு நம்மளுக்கு இன்ஸ்டன்சஸ் வந்து எக்ஸாஸ்ட் ஆகிக்கிட்டு இருக்கு, அதோட த்ரெஷ்ஹோல்டை தாண்டி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இன்னொரு இன்ஸ்டன்ஸ் நம்ம வந்து கிரியேட் ஆகும், நம்ம ஆட்டோமேட்டிக்காக கிரியேட்டும் ஆகும். அப்படி இல்லைன்னா நம்ம மேனுவலாக போய் பாடும் இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? க்ளவுடில் அதுக்கு தான் இது செக்யூரிட்டி. இன்கேஸ் ஏதாவது சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எப்படின்னா இப்போ யாருன்னே தெரியாத ஒரு ஆள் நம்ம சிஸ்டம்குள்ள லாகின் பண்ணியிருக்காங்க, வெளியே வெளியே அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுற இடத்துக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துல இருந்து லாகின் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா அதையெல்லாம் டிடெக்ட் பண்ணுறது தான் இது. சரிங்களா? அதாவது ஒரு பேங்கிங் அப்ளிகேஷன் போகும்போது சில ஐபி அட்ரஸ் எல்லாம் அவங்க டிஃபால்ட்டாகவே பிளாக் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் டிடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மானிட்டரிங் சர்வீசஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். கீ ஆஸ்பெக்ட் என்னென்னா மானிட்டரிங் மீட்ரிக்ஸ் என்ன இதில் வந்துட்டு இன்பில்ட்டாக இருக்குது ஸ்ப்ரிங் பூட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபியூ மானிட்டர் பண்ணுறதுக்கு அதோட மெமரி யூசேஜ், த்ரெட் கவுண்ட் மானிட்டர் பண்ணுறதுக்கு, கார்பேஜ் கலெக்ஷன்ஸ். உங்களுக்கு கார்பேஜ் கலெக்ஷன்ஸ்னால் தெரியும், ஜாவாவில் கார்பேஜ் கலெக்ஷன் வரும்ல, அந்த கார்பேஜ் கலெக்ஷன்ஸு,
அப்புறம் டேட்டாபேஸ் கனெக்ஷன் பூலிங்ஸு. இப்போ டேட்டாபேஸ் கனெக்ஷன் எப்பவுமே எஸ்டாப்ளிஷ் ஆகிக்கிட்டே இருந்துச்சுன்னா, அது ஒரு ரிசோர்ஸ் கன்சியூமிங் தானே. நம்மளுக்கு எஸ். வேணுங்கும்போது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிச்சுன்னா போதும். அதே மாதிரி ஒவ்வொரு டைமும் கனெக்ஷன் கிரியேட் பண்ணாலும் நம்மளுக்கு ப்ராப்ளம் தான். ஓகேவா? ஸோ அதை ஹேண்டில் பண்றதுக்கு. அப்புறம் நம்ம இந்த ஏபிஐ ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் எல்லாம் வருதுல்ல, யூஸ் பண்றோம். அது ஸ்ப்ரிங் பூட்ல இன்பில்ட்டா இது எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரிங் பூட்குள்ளேயே. ஓகேங்களா? ஓகே. அதுக்கு ஓகே. டூல் என்னன்னா, ஸ்ப்ரிங் பூட் ஆக்சுவேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நான் சொன்னேன்ல நேத்து, ஸ்ப்ரிங் பூட் எஸ். ஆக்சுவேட்டர் வச்சு நம்ம செக் பண்ணுவோம்னா, மைக்ரோமீட்டர் இஸ் த அண்டர்லையிங் மீட்ரிக்ஸ் கலெக்ஷன் லைப்ரரி. மைக்ரோமீட்டருங்கிறது தான் அதோட அண்டர்லையிங் மீட்ரிக்ஸ் மீட்டர் கலெக்ஷன் லைப்ரரி யூஸ்டு பை ஸ்ப்ரிங் பூட் ஆக்சுவேட்டர். ஸ்ப்ரிங் பூட் ஆக்சுவேட்டர் நம்ம சொல்றோம்னா அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா, மைக்ரோமீட்டர்னு ஒரு டூல் இருக்கு. அதுக்குள்ள பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்ப்ரிங் பூட் ஆக்சுவேட்டருக்குள்ள மைக்ரோமீட்டர்னு ஒரு டூல். ஓகேங்களா? அந்த டூல் என்னென்ன பண்ணும் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம கீழே பார்ப்போம். ஓகேங்களா? என்ன பண்ணணும்னா, ஹெல்த் செக் பண்ணும். ஸ்ப்ரிங் பூட் ஆக்சுவேட்டர் ப்ரொவைட்ஸ் ஆக்சுவேட்டர் ஹெல்த் எண்ட் பாயிண்ட் டு செக் த அப்ளிகேஷன் எண்ட் பாயிண்ட். எப்படி வந்து ஒரு அப்ளிகேஷனோட எண்ட் பாயிண்ட் வந்து நம்ம செக் பண்றது, எந்தெந்த எண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம செக் பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்கும். டேட்டாபேஸ் கனெக்ஷன் எண்ட் பாயிண்ட்ஸ், டிஸ்க் ஸ்பேஸ் எண்ட் பாயிண்ட்ஸ், தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் எண்ட் பாயிண்ட்ஸ் லைக் ஏபிஐ, மெசேஜ் கியூ. இப்போ நம்ம கிராஃப் கியூஎல் யூஸ் பண்றோம் அப்படின்னா அதுக்குன்னு தனியா ஒரு ஹோஸ்ட் இருக்கும். அதை நம்ம செக் பண்ணுவோம். இப்போ ரேபிட் எம்கியூ யூஸ் பண்றோமா, சார் ரேபிட் எம்கியூட ஹெல்த் எப்படி இருக்கு, அதுல வந்துட்டு நிறைய மெசேஜஸ் வந்துகிட்டு இருக்கா, அதோட ஹெல்த் நல்லா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணணும். இது இன்கேஸ் காஃப்கா யூஸ் பண்றோமா, காஃப்காவோட ஹெல்த் எப்படி இருக்கு அப்படிங்கறத செக் பண்ணணும். அதெல்லாம் செக் பண்றதுக்காக யூஸ். ஓகேங்களா? எனேபிள் எண்ட் பாயிண்ட்ஸ். அது எப்படி எண்ட் பாயிண்ட் வந்து நம்ம எனேபிள் பண்றது அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் டாட் எண்ட் பாயிண்ட் டாட் வெப் எக்ஸ்போஷர் இன்க்ளூட். ஓகேங்களா? இது வந்துட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி. நான் சொன்னேன்ல, மேனேஜ்மெண்ட் டாட் எண்ட் பாயிண்ட் டாட் த்ரெட் டம்ப் டாட் எனேபிள் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அப்புறம் ஹீப் டம்ப் டாட் எனேபிள் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். என் பாயிண்ட் எக்ஸ்போஷர் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கும். ஓகேங்களா? அதாவது எந்தெந்த என் பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்றோம். ஓகே, இதுதான் வந்துட்டு அதோட என் பாயிண்ட்ஸை வந்து நம்ம எனேபிள் பண்ற ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி எனேபிள் பண்ணாதான் நம்ம ஹெல்த் செக் பண்ண முடியும். இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளோட அப்ளிகேஷன் எனேபிள் பண்ணலைன்னா ஹெல்த் செக் பண்ண முடியாது. ஓகேங்களா? லாக் மானிட்டரிங். ஓகேங்களா? லாக் மானிட்டர் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்போ நம்ம அப்ளிகேஷன் ரன் ஆகுது, லாக்ஸ் எல்லாம் ரோல் ஆகுது. அதுல நம்மளுக்கு 3 டைப்ஸ் ஆஃப் லாக் இருக்கு. இன்ஃபோ லாக், டீபக் லாக், எரர் லாக்னு சொல்லிட்டு. இன்ஃபோ லாக் எப்போ பிரிண்ட் ஆகும்னா, ஜென்ரலா எந்த ஒரு ஆப்ரேஷன் நடந்தாலும் வந்துட்டு இன்ஃபோ லாக் பிரிண்ட் ஆகும். டீபக் லாக் எப்படின்னா, டீடைல் லாக் ஃபார் டீபக்கிங். இன் கேஸ் ஆஃப் நம்மளுக்கு இந்த இந்த மெத்தடுக்குள்ள போச்சா, இந்த மெத்தடுக்குள்ள போயிட்டு அத ரெஸ்பான்ஸ் எடுத்துட்டு வெளியே வந்துருச்சா இல்லையா அப்படிங்கிற வந்து டீபக் பண்றதுக்காக நம்ம டீபக் லாக். லாகிங் சிஸ்டம்லயே நம்ம லாக் டாட் இன்ஃபோ, லாக் டாட் டீபக், லாக் டாட் எரர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடுவோம். ஓகேங்களா? அது அது இது இது தெரியும்ல, லாகர்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்றோம்னு. எஸ் சார். SFL4J வச்சு நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஓகே. டூல் கிட்ஸ் இதுக்கு என்ன யூஸ் பண்றாங்க, லாக் மானிட்டரிங்காக என்ன டூல்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்ட்டு இஎல்கே ஸ்டாக்கு. ஓகேங்களா? இஎல்கே ஸ்டாக்குங்கிறது என்னன்னா, எலாஸ்டிக் சர்ச் லாக் ஸ்டாக் கிபானா. கிபானாங்கிறது ஒரு டூல். ஓகேங்களா? இங்க பார்த்தீங்கன்னா நம்ம பார்ப்போம் கிபானா எப்படி இருக்கும். பார்த்தீங்கன்னா கிபானா வந்துட்டு ஒரு டூல் தான், டேட்டா விஷுவலைசேஷன் சாஃப்ட்வேர். ஓகேங்களா? இதில் நம்ம பார்த்தோம்னா இதில் நம்மளுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அது யாரோட இது கேப்பபிலிட்டிஸ் ஆஃப் கண்டென்ட் இண்டெக்ஸ், எலாஸ்டிக் சர்ச் கிளஸ்டர். எலாஸ்டிக் சர்ச் யூஸ் பண்ணி அது பண்ணுது. ஓகேங்களா? எலாஸ்டிக் சர்ச்ங்கிறது என்னன்னா, அது ஒரு NoSQL டேட்டாபேஸ், கீ வேல்யூ பேரா இருக்கும். சரிங்களா? அதை ஓகே. வந்துட்டு நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, கிபானா ப்ரொவைட்ஸ் விஷுவலைசேஷன் கேப்பபிலிட்டி ஆன் டாப் ஆஃப் கண்டென்ட் இண்டெக்ஸ்ட் ஆன் அன் எலாஸ்டிக் சர்ச் கிளஸ்டர். யூசர் கேன் கிரியேட் பார், லைன், சார்ட், பிளாட். இந்த மாதிரி வந்துட்டு ஒரு நம்ம விஷுவலைஸா இப்போ டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் எவ்வளவு பீக்கா வந்திருக்கு, கம்மியா இருக்கு அப்படிங்கிற ஒரு ஓவர் வியூ கொடுக்கும். ஓகேங்களா? அதுதான் கிபானாவோட வேலை. இந்த மாதிரி. ஓகே. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்மளுக்கு சார்ட் போட்டு காமிச்சிரும். எவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸ் உள்ள வந்துச்சு, எவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸ் ஃபெயில் ஆயிருக்கு, எவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு பாஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே இங்கே கொடுத்துரும். ஓகே. சரிங்களா? அதுக்கு தான் வந்துட்டு நம்ம கிபானா யூஸ் பண்றோம். கிபானா மட்டும்தான் அந்த வேலை பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்டா கிடையாது. கிபானாவை தவிர வேற டூல்ஸும் இருக்கு. ஓகேங்களா? கிரே லாக், ஸ்ப்ளங்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே.
நீங்க இந்த கிபானாவை பத்தி நீங்க சர்ச் பண்ணி படிச்சு பாருங்க. அத லாக் ட்ரேசிங்க்காக யூஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் புரொடக்ஷன் என்வைரன்மென்ட்ல தான் மேக்ஸிமம் இந்த மாரி யூஸ் பண்ணுவாங்க. அது எதுக்காகன்னா, நம்ம மேனுவலா போயிட்டு லாக்ஸ் சர்ச் பண்ண முடியாது. அதே டைம்ல புரொடக்ஷன்ல நமக்கு மில்லியன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்து ஓகேங்களா? எந்த ரெக்கார்ட் எங்க இருக்குன்னு நமக்கு தெரியவே தெரியாது. லாக் ரோல் ஆகி போய்க்கிட்டே இருக்கும். ஓகே. ஓகே. வித்தின் 5 மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு லாக் ரோல் ஆகி முடிஞ்சிடும். ஒரு லாக் சைஸ் பார்த்தீங்கன்னா 1 ஜிபி வந்துரும். ஓகே. அந்த மாதிரி இருக்கிற டைம்ல வந்துட்டு இந்த லாக் மானிட்டரிங் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? அப்புறம் ட்ரேசிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் ட்ரேசிங் அப்படின்னா, ட்ரேசிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் ட்ரேசிங்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் அப்படின்னா என்ன? ட்ரேசிங் நம்மளுக்கு இன்புட் எங்கிருந்து வந்திருக்கு ஓகேங்களா? நம்மளுக்கு வந்தது என்ன பண்ணுச்சு? அப்புறம் வெளியே எப்படி போச்சு? அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வேணும். கரெக்ட்டா? லாக்ல நம்ம அத பார்க்க முடியும். பட் அதுக்கான ட்ரேசஸ் வந்துட்டு எங்க இருக்குங்கிறத நம்ம செக் பண்ணணும்ல. அதுக்காக தான் இந்த ட்ரேசிங் மானிட்டரிங். இதுல வந்துட்டு Zipkin, Zelyuth அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கு. ஓகேங்களா? ஓகே. டிஸ்ட்ரிபியூட்டட் ட்ரேசிங் இன் மைக்ரோ சர்வீஸ் ஆர்க்கிடெக்சர். மைக்ரோ சர்வீஸ் ஆர்க்கிடெக்சருக்கு இடையில வந்துட்டு இது யூஸ் பண்ணுவாங்க. அது எப்படி யூஸ் பண்ணுவாங்க? அப்படி இன்னொன்னு என்னன்னா, ஓப்பன் டெலிமிட் ஸ்டாண்டர்டைஸ்டு ட்ரேசிங் அண்ட் மானிட்டரிங் இது. ஓகேங்களா? இது எப்படி யூஸ் பண்றாங்கன்னா, அதுக்கு ஒரு டிபெண்டன்சி இருக்கு. செல்யூத்ன்னு சொல்லிட்டு ஒரு டிபெண்டன்சி இருக்கு. Zipkin ஒரு டிபெண்டன்சி இருக்கு. இத நம்ம டிபெண்டன்சிய வந்து நம்மளோட அப்ளிகேஷன்ல போட்டுட்டு, அதுக்கான இதுவுமே கான்ஃபிகரேஷன் தான். இதுக்கு கோட் லெவல்லலாம் எதுவுமே கிடையாது. இதுவுமே கான்ஃபிகரேஷன் மட்டும் தான் நம்ம பண்ணுவோம். ப்ராப்பர்ட்டி ஃபைல். சரிங்களா? ஓகே. ஓகே. அப்ளிகேஷன் பெர்ஃபார்மன்ஸ் மானிட்டரிங். அப்ளிகேஷனோட பெர்ஃபார்மன்ஸ வந்து எப்படி மானிட்டர் பண்றது? அப்படின்னா, அதுக்கு வந்துட்டு ஏபிஎம் டூல் ட்ராக் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த அப்ளிகேஷன் காம்போனன்ட்ஸ். ஒரு ஏபிஐ டூல் இருக்கு. என்னதுன்னா, ப்ரொமீத்தியஸ் கிராஃப்னா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ரியல் டைம் மேட்ரிக்ஸ் விர்ச்சுவலைசேஷன் அப்படிங்கிறத குடுக்கும். ஓகேங்களா? அப்புறம் நியூ ரெலிக், டேட்டாடாக், ஆப் டைனமிக்ஸ். இது வந்து ஒரு அப்ளிகேஷன் லெவல்ல என்டர்பிரைஸ் அப்ளிகேஷனுக்கு ஒரு அப்ளிகேஷன் லெவல்ல நம்ம வந்து அத மானிட்டர் பண்ணணும் அப்படின்னா, மேக்ஸிமம் நியூ ரிலீக்ஸ் யூஸ் பண்றாங்க இப்ப. ஓகேங்களா? எங்களோட இதுலயும் ப்ராஜெக்ட்லயுமே வந்துட்டு நியூ ரிலீக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அத நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னா, அதுக்கு ஒரு நியூ ரிலீக்ன்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கு. அந்த டூல்ல வந்து கான்ஃபிகரேஷன் பண்ணணும். அதெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம். டெவாப்ஸ் டீம் இருப்பாங்க. அவங்க தான் பார்த்து பண்ணி நம்மளுக்கு டேட்டாஸ் எடுத்து கொடுக்கும். ஓகேங்களா? பட் இதெல்லாம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கங்க. மானிட்டரிங் பண்றதுக்கு நியூ ரிலீக்னு ஒண்ணு இருக்கு. டேட்டா டாக்னு ஒண்ணு இருக்கு. நியூ ரிலீக் என்ன பண்ணும்? டேட்டா டாக் என்ன பண்ணும்? ஆப் டைன் என்ன பண்ணுங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கங்க. ஓகேங்களா? ஓகே. ஓகே. ஸோ பார்த்தோம்னா மொத்தமா நம்மளுக்கு இங்க மானிட்டரிங் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் இஸ் எசென்ஷியல் ஃபார் மெயின்டெய்னிங் ஸ்டெபிலிட்டி, பெர்ஃபார்மன்ஸ், செக்யூரிட்டிக்காக. அது எது மூலியமா எல்லாம் பண்றோம்னா, ஆக்சுவேட்டர் மூலியமா பண்றோம். ஆக்சுவேட்டருக்குள்ள மைக்ரோமீட்டர்னு ஒண்ணு இருக்கு. அத வச்சு பண்றோம். ஏபிஎம் டூல் அப்ளிகேஷன் மானிட்டரிங் டூல் வச்சு பண்றோம். லாக் மானிட்டரிங் டூல் வச்சு பண்றோம். டெவலப்பர்ஸ் கேன் ப்ரோஆக்டிவ்லி ஐடென்டிஃபை அண்ட் ரிசால்வ் த இஷ்யூ. இதெல்லாம் வச்சிருந்தா மட்டும் தான் நம்ம வந்துட்டு இஷ்யூ சீக்கிரமா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே. ஏன்னா ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனுங்கும்போது டேட்டா எங்க வேணா ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும். சுத்தி ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும். அதனால நம்ம எங்க போகுதுங்கிறது தெரியாது. ஓகே. ஓகேங்களா? இதுலயே இன்னொன்னு இன்ஜினிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு ரெக்வெஸ்ட் உள்ள வர்றதுலருந்து வெளிய போறது வரைக்கும் அது மானிட்டர் பண்ணும். இன்ஜினிக்ஸ்ன்னு சொல்லி. அத நான் ஓகே. இங்க மென்ஷன் பண்ணல. நீங்க அத நோட் பண்ணி வச்சுக்கிட்டு செக் பண்ணி பாருங்க. இன்ஜினிக்ஸ்னா என்ன? ஜஸ்ட் இப்ப இங்க இருக்கிறது எல்லாமே ஒவ்வொரு டாபிக், ஒவ்வொரு டூல். ஓகேங்களா? இந்த எல்லா டூலுமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு கேட்டாங்கன்னா கிடையாது. அவசியம் கிடையாது. பட் பேசிக் ஐடியா வேணும். ஓகே. ஓகேங்களா? ஏன்னா நம்ம ஸ்ப்ரிங் பூட்ல தான் ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உட்கார்ந்துருக்க கூடாது. அந்த ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்குங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஓகேங்களா? இதெல்லாம் தான் டிபெண்ட் பண்ணி இருக்கு. இத பத்தி ஜஸ்ட் ஓவர்வியூ வச்சு என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஜஸ்ட் நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். எப்படி என்ன ஏதுன்னு சொல்லி. ஓகே. ஓகேங்களா? அப்புறம் ப்ரொமீத்தியஸும் கிராஃப்னாவும் எப்படி செட் பண்றது? ஸ்ப்ரிங் பூட்டுக்கு அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஓகேங்களா? ப்ரொமீத்தியஸ்ங்கிறது ஒரு ஓப்பன் சோர்ஸ் மானிட்டரிங் சிஸ்டம். ஓகே. கலெக்ட்ஸ் queries metrics, while Grafana is a visualization tool used to analyze and display these metrics in dashboard. Prometheusங்கிறது என்ன பண்ணும்னா எல்லா டேட்டாவும் கலெக்ட் பண்ணும். நம்மளோட சர்வர்ல இருந்து நம்மளோட சர்வீஸ்ல இருந்து எல்லா டேட்டாவும் கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்து இதெல்லாம் இங்க இருக்கு. இதெல்லாம் இப்படி பண்ணுது அப்படிங்கிறத வந்து கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துரும். அதை எல்லாத்தையும் எடுத்து கிராஃப்னாங்கிறது என்ன பண்ணும்னா ஒரு விசுவலைசேஷன் டூல். டேட்டாவை நம்ம எடுத்துருச்சு. அது எப்படி நம்மளுக்கு தெரிய வைக்கும்? கிராஃப்னா என்ன பண்ணும்னா அந்த டேட்டாவை எல்லாம் அனலைஸ் பண்ணி அதுக்கு எப்படி வந்து நம்ம விஷுவலைஸ் பண்ணணுங்கிறத வந்துட்டு அந்த டூல்லயே வந்துட்டு நம்ம கொடுத்துருக்காங்க.
ஓகே. ஸோ இன்கமிங் ரெக்வெஸ்ட் எவ்வளோ ரெக்வெஸ்ட் இருக்கு? எவ்வளோ ரெக்வெஸ்ட் வந்து நம்மளுக்கு ப்ராசஸ் ஆயிருக்கு? எவ்வளோ ரெக்வெஸ்ட் நம்மளுக்கு ஃபெயில் ஆயிருக்கு? எவ்வளோ ரெக்வெஸ்ட் இன் ப்ராசஸ்ல இருக்கு? அதுக்கு த்ரெட் எவ்வளோ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு? மெமரி எவ்வளோ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு? ஒரு ரெக்வெஸ்ட்டுக்கு எவ்வளோ மெமரி யூஸ் பண்ணிட்டு இருக்கு? அப்படிங்கிற டேட்டா எல்லாத்தையுமே வந்து நம்மளுக்கு இந்த மாரி கிராஃப் போட்டு விஷுவலைசேஷனா காமிச்சிரும். ஓகேங்களா? கிராஃப் இது வந்து அப்ளிகேஷன் மானிட்டரிங் டூல். ஒரு அப்ளிகேஷனுக்குள்ள எப்படி எப்படி நடக்குது அப்படிங்கிறத காமிக்கும். கிபானாவும், கிராஃப்னாவும் வந்துட்டு நீங்க குழப்பிக்க கூடாது. கிபானா வந்துட்டு லாக்ஸ வந்து மானிட்டர் பண்றது. கிராஃப்னா ஓகே. வந்துட்டு ஒரு அப்ளிகேஷனையே மானிட்டர் பண்றது. மொத்த சர்வரையுமே மானிட்டர் பண்ணி நமக்கு சொல்லும். ஓகே. ஓகேங்களா? இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் இருக்கும். நம்மளுக்கு என்னென்னலாம் ரன் ஆயிட்டு இருக்கு, எந்தெந்த அப்ளிகேஷன் எவ்வளோ எவ்வளோ மெமரி ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி டேட்டாவ காமிக்கும். சிபியு, ரேம் எவ்வளோ யூஸ் ஆயிட்டு இருக்கு கிளவுட் என்விரான்மென்ட்ல. அப்புறம் இதோட மெமரி எவ்வளோ யூஸ் ஆகுது, சிபியு மெமரி எவ்வளோ யூஸ் ஆகுது. இந்த மாதிரி டேட்டாலாம் நம்மளுக்கு காமிக்கும்னு வச்சுக்கோங்களேன். லாகின்ஸ் ஓகே. எவ்வளோ எவ்வளோ லாகின்ஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? 1 ஹவர்ல எவ்வளோ லாகின் ஆயிருக்கு. மெமரி யூசப் எவ்வளோ ஆயிருக்கு. சைன் அப் எவ்வளோ ஆயிருக்கு. 275 சைன் அப் ஆயிருக்கு அந்த அப்ளிகேஷன்ல. புதுசா சைன் அப் பண்ணுவாங்க. சைன் அவுட் பண்ணவங்க 279 பேர் சைன் அவுட் பண்ணிட்டாங்க. லாக் அவுட் பண்ணவங்க எத்தன பேரு. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு டேட்டா அப்படியே எடுத்து பிரிச்சு பிரிச்சு குடுக்கும். ஓகேங்களா? ஓகே. ம். இதுதான் வந்துட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு ஒ இது காமிக்கிறேன் உங்களுக்கு. எப்படி வந்துட்டு ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத. ஓகே. ஃபைன். ஓகே. அத நம்ம எப்படி வந்துட்டு நம்மளோட அப்ளிகேஷன்ல வந்துட்டு செட் பண்றது அப்படின்னா, நம்மளுக்கு ஸ்ப்ரிங் பூட் சப்போர்ட்ஸ் ப்ரொமீத்தியஸ் த்ரூ மைக்ரோமீட்டர். மைக்ரோமீட்டர் மூலியமா வந்துட்டு நம்மளுக்கு அது வந்து சப்போர்ட் பண்ணும். விச் ஆக்ட்ஸ் அஸ் அ மீட்ரிக் ஃபெசைட். ஓகேங்களா? இந்த டிபெண்டன்சி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸ்ப்ரிங் பூட் டிபெண்டன்சி ஆக்சுவேட்டர் கண்டிப்பா ஆட் பண்ணணும். ஓகேங்களா? அது இல்லாம மைக்ரோமீட்டர் அப்படிங்கிற இந்த டிபெண்டன்சி நம்ம ஆட் பண்ணாதான் ப்ரொமீத்தியஸோட இத எடுத்துக்க முடியும். ஓகே. அதோட எண்ட் பாயிண்ட்ஸ வந்துட்டு நம்ம எனேபிள் பண்ணணும். எண்ட் பாயிண்ட்ஸ் எனேபிள் பண்றது எப்படிங்கிறது இந்த இந்த ப்ராப்பர்ட்டி எனேபிள் பண்ணாலே போதும். மேனேஜ்மென்ட் எண்ட் பாயிண்ட் வெப் எக்ஸ்போஷர் இன்க்ளூட் ஹெல்த், மீட்ரிக்ஸ், ப்ரொமீத்தியஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குடுத்துர்றோம். அதே மாதிரி ப்ரொமீத்தியஸோட எண்ட் பாயிண்ட்ஸையும் எனேபிள் பண்ணணும். சொன்னேன்ல மேனேஜ்மென்ட் எண்ட் பாயிண்ட் ப்ரொமீத்தியஸ் டாட் எனேபிள் அப்படின்னு போட்டோம் ட்ரூன்னு குடுத்துட்டோம்னா தான் நம்மளுக்கு ப்ரொமீத்தியஸோடத வந்து எனேபிள் பண்ண முடியும். எனேபிள் பண்ணதுக்கப்புறம் மீட்ரிக்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஓகே. ப்ரொமீத்தியஸ் இந்த டேட்டாவை எடுத்து கொண்டு போய் கிராஃப்னாக்கு குடுத்தா தான் நம்ம கிராஃப்னா வந்து விஷுவலைஸ் பண்ணி குடுக்கும். ஓகேங்களா? ஓகே. ஓகே. அந்த மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம எனேபிள் பண்ணி ட்ரூன்னு சொல்லிட்டு எனேபிள் பண்ணி விட்டுட்டோம்னா, நம்மளுக்கு அந்த டேட்டாவ அங்கிருந்து எடுத்து கிராஃப்னா குடுக்கும். ஓகே, ஃபைன். இப்ப நம்ம வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன ரன் பண்றோம். ரன் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் நம்ம ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன ஸ்டார்ட் பண்றோம்னா, ப்ரொமித்தியஸ் மீட்ரிக் எண்ட் பாயிண்ட்ட வந்து நம்ம இப்ப எனேபிள் பண்ணியிருக்கோம். அத எப்படி ஆக்சஸ் பண்றதுன்னா, இப்படிதான். அதுக்கு ஒரு ஏபிஐ இருக்கு. அந்த ஏபிஐ மூலியமா தான் வந்துட்டு ஆக்சஸ் பண்ணி டேட்டாவ நம்ம வாங்குவோம். ஓகேங்களா? ஓகே சார். ஃபைன். அப்புறம் இத வந்து இன்கேஸ் நான் ப்ரொமித்தியஸ வந்துட்டு கன்டினியூஸா ரன் பண்ண விடணும். நான் ரன் பண்ணி விட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும், மானிட்டர் பண்ணணும் அப்படின்னா, ப்ரொமித்தியஸ வந்து டைரக்ட்டா உங்களோட இதுல சர்வர்ல டவுன்லோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சர்வர்ல டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு, எல்லாத்தையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு, அதுல வந்துட்டு நம்ம என்ன பண்றோம்னா, மாடிஃபை த ப்ரொமித்தியஸ் YAML. ப்ரொமித்தியஸ்க்கு ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைல் இருக்கும்ல. எஸ் சார். அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல்ல வந்துட்டு நம்ம செக் பண்றோம். எவ்வளோ வந்துட்டு எவ் எ எ எவ்ரி 5 மினிட்ஸ்க்கு வந்து ஸ்கிராப் த மீட்ரிக்ஸ். அதாவது நம்ம எடுக்கிற டேட்டா எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு தேவை வச்சிருக்கணும்ங்கிறதெல்லாம் அவசியம் கிடையாது. 5 மினிட்ஸ்க்கு இல்லன்னா 5 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவ நம்ம எடுத்தோமா, அந்த டேட்டாவ விஷுவலைஸ் பண்ணிட்டோமா, அந்த டேட்டாவோட பெரிய யூசேஜ் இல்லையா, அத வந்து க்ளோஸ் பண்ணிடு. தேவையில்ல. நம்ம சேவ் பண்ணி வைக்க வேண்டாம். சேவ் பண்ணி வச்சோம்னா நம்மளுக்கு நம்மளுக்கு தான் தேவையில்லாத மெமரி யூசேஜ் ஆகும். கரெக்ட்டா? ஓகே. ஓகே. ஸ்கிராப் கான்ஃபிகர் என்ன பண்ணணும்னா, ஸ்ப்ரிங் பூட் ஆப் நேம் வந்து நமக்கு என்ன ஆப் நமக்கு வந்து அ வச்சிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லிடணும். மீட்ரிக்ஸ் பாத்து இது மீட்ரிக்ஸ் பாத்து நம்ம குடுக்கணும். அப்பதான் வந்து ப்ரொமித்தியஸ்ல இருந்து டைரக்ட்டா போய் லோக்கல் ஹோஸ்ட் 8080ன்னு இதுவே பில்ட் பண்ணி, அந்த இந்த பாத் ஏபிஐ குடுத்து டேட்டாவ எடுத்துட்டு வரும். ஓகேங்களா? டார்கெட்டுக்கு நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த டார்கெட் இதுதான். 8080 இன்டர்னலா நம்ம டார்கெட்டு. சேஞ்ச் லோக்கல் ஹோஸ்ட் இஃப் நீடட். நமக்கு இது வந்து ஜஸ்ட் ஹோஸ்ட் நேம் இன்டர்னல்னு சொல்லிட்டு போட்டிருக்க பதிலா லோக்கல் ஹோஸ்ட்னு கூட போட்டுக்கலாம். போட்டு டார்கெட் இதுதான் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம்னா, அந்த டார்கெட்ல இருந்து டேட்டாவ எடுத்துட்டு வந்துரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரொமித்தியஸ நம்ம ரன் பண்றோம். ரன் பண்றதுக்கு எப்படி ரன் பண்றது அப்படிங்கிற இதுதான் இங்க இருக்கு. நவ் நம்ம வந்து ப்ரொமித்தியஸோட
இதை பார்க்கணும் அப்படின்னா 9090 அப்படிங்கிற ஒரு லோக்கல் ஹோஸ்ட் யூஆர்எல்ல ஹிட் பண்ணோம்னா நம்மளுக்கு ப்ரொமித்தியஸோட யூஐ வந்துடும். ஓகே ஓகேங்களா? ப்ரொமித்தியஸோட யூஐல நம்மளுக்கு அதுக்கு நம்ம போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரொமித்தியஸ் என்ன பண்ணுது, நம்மளுக்கு டேட்டாவெல்லாம் எடுத்துட்டு வந்துடுது. அதை விஷுவலைஸ் பண்ணி காமிக்கிறது யாரு, கிராஃப்னா. ஓகேங்களா? அப்போ நம்ம கிராஃப்னாவை வந்து இது பண்ணோம்ல, இன்ஸ்டால் பண்ணோம்ல. எஸ் சார் கிராஃப்னாவும் ஒரு டூல், அந்த மாதிரி தான் ஒரு டூல். அதே மாதிரி அதையும் அதோட அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கிறோம். அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். கிராஃப்னா ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம இந்த இந்த லோக்கல் ஹோஸ்ட்டை கொடுத்தோம்னா பை டிஃபால்ட் இது இந்த லோக்கல் ஹோஸ்ட் எப்படி நம்மளோட அப்ளிகேஷன் எல்லாம் பை டிஃபால்ட் டாம்கேட்ல 8080 ரன் ஆகுதோ சேம் லைக் தட் ப்ரொமீத்தியஸோட இது வந்து கிராஃப்னாவோடது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் வெப்சைட் சைட் வந்து 3000 அப்படிங்கிற ஒரு இதில் தான் இருக்குது. ஓகேங்களா? ப்ரொமீத்தியஸ் 9090 இருக்கு. அவ்வளோதான். அப்புறம் லாகின் டிஃபால்ட் கிரெடென்ஷியல்ஸ் வந்து அட்மின் ஆல்ரெடி அது கிரியேட் ஆகி வச்சிருக்கோம். நம்ம லாகின் பண்ணி பார்த்துட்டு கான்ஃபிகரேஷன்ல டேட்டா சோர்சஸ்ன்னு போய் ஆட் டேட்டா சோர்ஸ்ல அதுல ப்ரொமீத்தியஸ் வந்து நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? இது நம்மளோட லோக்கல் சிஸ்டம்ங்கிறனால இது எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணோம்னா நம்ம சிஸ்டம் தான் வந்து ஓகே. ஸோ அதனால லோக்கல்ல எல்லாம் நம்ம இது பண்றது வேஸ்ட். நம்ம வந்து சர்வர்ல ஏதாவது பண்ணோம்னா தான் நம்மளுக்கு பெஸ்டா. ஓகேங்களா? ஓகே இது வரைக்கும் பார்த்ததுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல சார் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்க. ஓகே சரிங்களா? ஓகே ஓகே ஃபைன். இல்லை கிராஃப்னாவோட டேஷ்போர்டு வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம். கிரியேட் டேஷ்போர்ட்னு கொடுத்து நியூ பேனல் கொடுத்து இது எல்லாமே கான்ஃபிகரேஷன் தான். அந்த டூலில் வந்துட்டு கான்ஃபிகர் பண்ணுறது தான். ஓகேங்களா? இப்போ வந்து நமக்கு ரியல் டைம் மானிட்டரிங் டேஷ்போர்டு வந்துட்டு கிரியேட் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ ப்ரொமீத்தியஸோட டேஷ்போர்டு எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். இந்த மாதிரி தான் வச்சுருப்போம் ப்ரொமீத்தியஸோட டேஷ்போர்டு. ஓகேங்களா? இதில் தான் வந்துட்டு நம்மளுக்கு என்னென்ன டேட்டா வேணும், நம்ம ஒவ்வொரு என் பாயிண்ட்ஸையும் நம்ம கொடுத்து இது ப்ரொமீத்தியஸ் கொடுத்து இது நம்மளுக்கு கொடுக்கறது பார்த்தீங்கன்னா கிராஃப்னா யூஐ இது. ஓகேங்களா? அவ்வளோதான், வேற எதுவும் கிடையாது. இங்கே வந்துட்டு ரெஃப்ரெஷ் எவ்ரி 1 மினிட்னு கொடுத்துருக்காங்க. நம்ம எவ்ரி 2 மினிட்ஸ் இல்லைனா 5 செகண்ட்ஸ் எது வேணால் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி லாஸ்ட்டு 6 ஹவர்ஸ் டேட்டா வச்சுருக்கணுமா, 10 ஹவர்ஸ் டேட்டா வச்சுருக்கணுமா, இல்லை 24 ஹவர்ஸ் டேட்டா வச்சுருக்கணுமா அப்படிங்கிறது நம்ம அந்த ட்ராஷ் பண்ணுறதுன்னு சொல்லி சொன்னால் இல்லை ஸ்கிராப் த டேட்டா அப்படின்னு சொல்லி சொன்னோம்ல, 5 செகண்ட்ஸில் ஸ்கிராப் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம செகண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஓகே. வேற அவ்வளோதான், மேக்ஸிமம் இதுதான். இது தவிர வேறு எதுவும் நம்மளுக்கு மானிட்டரிங் டூல்ஸ் கிடையாது. ஓகேங்களா? நான் இந்த டாக்குமெண்ட் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஓகே ஃபைன். ஓகே சார் ஓகே தேங்க்யூ. பை பை. தேங்க்யூ.